வாஸ் வெரி நைஸ் செஷன். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப லைவ்லியான செஷனாக ஃபீல் பண்ணுறாங்க. பேசிக்கலி நாங்கள் நிறையா கோல் செட்டிங்ஸ் செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ குளோபல் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க்கில் வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு ரொம்ப லைவ்லியாக இருந்தது. இப்போ என்ன புரிஞ்சுட்டோன்னா, இன்றைக்கி இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த ஹைட்டு, அடுத்த ஸ்கேல் எப்படி எடுத்துகிட்டு போகலான்றதுக்கு இது நம்மளுக்கு ஒரு லேர்னிங் செஷனாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் வித் திஸ் செஷன் ஐ வில் டெஃபினெட்லி ஏபிள் டு சக்சீட் இன் மை பிஸ்னஸ் கேரியர். இதுலேருந்து அவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோஷியலைஸ்டு எக்ஸாம்பிள்ஸாக இருந்தது. அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஜென்ரல் லைஃப்பில் எப்படிலாம் என்ன மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த சினாரியோஸ் தான் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காமிச்சார். ஸோ இது வாஸ் வெரி ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ அந்த ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஃபர்தராக ரியலைஸ் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் எப்படி பிஸ்னஸ்லேயோ இல்லை பர்சனல் லைஃப்லையோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம வந்து இன்னும் பெட்டராக வர முடியும் அப்படின்றது அவர் ரொம்ப எடுத்து காட்டி சொன்னார். ஸோ ஐ ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஆனந்த் பிரமா. So definitely it will be a very nice progress for us altogether. Thank you. வணக்கம். இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டிங் ஸ்கூல்லேருந்து மிஸ்டர் ஆனந்த் பரமன் அவர்களோட ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம், கோல் செட்டிங் அதை பற்றி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதே மாதிரி நிறைய செமினார்ஸ் நம்ம ஈவெண்ட்டும் அட்டன் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப் டைமில். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த மொழியில், தாய்மொழியில், அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டே டு டே பேசிஸில் நம்ம பண்ணுற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவர் காட்டி அவர் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப எங்கேஜாக, ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. இந்த செஷன் ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாக இவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நீட்டாக இருந்தது, எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். எப்படி கோல் செட் பண்ணுறது, ஸோ அவரோட அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ரொம்ப பர்சனலைஸ்டாக இருந்தது. எல்லாத்தையுமே அவராகவே ஒர்க் பண்ண வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ண வச்சது வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இதுமாரி டைமே கிடைக்கிறது இல்லை. இப்போலாம் நம்மளே திங்க் பண்ணுறது, நம்ம அறக்க பறக்க எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரி டைமில் நம்மளை பற்றி திங்க் பண்ணதுக்கான டைம் கொடுத்து நம்ம உட்காந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுலேயே நமக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இன்றைக்கி ஃபீல் ஆகுது. உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் ஆனந்த். நல்லா இருந்தது. இது வந்து ஈவெண்ட் வந்து எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கண்டக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்திருந்த எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இன்றைக்கி இருந்தது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி, செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியை பற்றியான இன்சைட்ஸ், அதாவது இந்த எஸ்டிக்யூசி சார்ந்த சில ஒரு குழப்ப நிலை இருக்குது, அதை வந்து தவிர்க்கும் விதமாகவும் இந்த செஷன் முடிவில் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நாள் வந்து மே தினம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தினமாக அமைஞ்சது. நன்றி, வணக்கம். ஹாய், இன்றைக்கி ஆனந்த் சாருடைய கிளாஸ் அட்டன் பண்ணோம். குளோபல் ஸ்கூலில் இருந்துட்டு அந்த ஒரு கோல் செட்டிங்காக இருக்க கிளாஸு, நிறைய கோல் கிளாஸ் இந்த மாதிரி செமினார் சரி அட்டன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப லைவாக இருந்துச்சு. நம்ம மனசில், பாடியில் நிறைய தாட்ஸ் இருக்கும், கோல்ஸ் பற்றி, ஃபினான்ஸ் பற்றி, பிஸ்னஸ் பற்றி, ஃபேமிலி பற்றி. பட் நம்ம யார் அப்படின்றது ஒரு செல்ஃப் அனாலிசிஸாக கம்ப்ளீட்டாக வந்து அவர் வந்து ஒரு 8 பார்ட்டாக அவர் பிரிச்சிட்டாரு. ஸோ அதை வந்து ஒரு வீல் மாதிரி கொடுத்துட்டாரு. ஸோ நவ் வி ஹாவ் எ கிளியர் பிளான் அண்ட் வி கேன் ரன் த்ரூ தி வீல் ஆஃப் லைஃபே வந்து ரொம்ப கிளியராக கொடுத்தாரு. என்னுடைய வீல் ஆஃப் லைஃப் வேறு மாதிரி ஜிக்ஸாகாக இருந்துச்சு. பட் நவ் ஹாவ் எ கிளியர் பிளான் தட் ஹவு வி கேன் ரன் அவர் லைஃப் த்ரூ த ஆனந்த்ஸ் வீல். தேங்க்யூ ஸோ மச். எஸ், வணக்கம். என்னோட பேர் பாஸ்கர். எனக்கு இது மார்னிங் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண மிஸ்டர் ஆனந்த் பண்ணியிருந்தேன். இட்ஸ் வெரி நைஸ். ஒரு புதிய பாதையை எனக்கு காட்டுச்சு. நான் ஏற்கனவே என்னென்ன ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஸ்டடீஸ்க்கு உங்களுடைய மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியராக ஃப்ரூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய டாக்கும் நீங்கள் சொல்கிற விதம் ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப ஆழமாகவும் இருந்துச்சு. நான் வரும்போது ஒரு பேசிக்காக நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒன்றா தான் இருக்குன்னு நினச்சி தான் வந்தது. ஆனால் இங்கே உங்ககிட்ட பார்க்கும்போது எவ்ரி திங் இஸ் ரைட் ஆன், நீங்கள் உடனே முடிங்க அதெல்லாம் சொல்லும்போது ஒரு ஐ ஓப்பனாக இருந்துச்சு. நான் வரும்போது பிளைண்டாக வந்தேன். இப்போ வந்து நான் இந்த டோரை விட்டு வெளில போகும்போது நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு வெளில போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ட்ராக். நான் என்ன பண்ணணும், சேல்ஸ் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அதர்வைஸ் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், யாருக்கு. நான் வந்து ஃபுட்பால் விளையாடுற இடத்துல கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன். ஸோ நான் கிரிக்கெட் விளையாடுற பிளேயர் தான் எனக்கு தேவை. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் டைம். என் பேர் ரமேஷ் ஃப்ரம் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட். வி ஆர் பேசிக்கலி an OEM. அண்ட் இன்றைக்கி இசாய் ஆர்கனைஸ் பண்ண
குளோபல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்லேருந்து கொடுத்த ஒரு சேல்ஸ் ஆஸ்பெக்ட் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. மிஸ்டர் ஆனந்த் ஹஸ் given lot of insights on the sales aspects. So even though 25 years of marketing la irukren, so today I think I learned something from the inputs given by Mr. Anand, and definitely avaroda future session attend பண்ணுவேன். And it is like gathering here which help us to meet even industry people here. Hope they will also learn something on the today's session. And I wish Mr. Anand all the best for his future endeavor, and looking forward to work closely with him. Thank you. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அசோசியேஷனில். பட் ஓகே, எனக்கு 13 இயராக ரன் பண்ணுறோம் ஃபீல்டை. எப்படி சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணோம், ஃபைனான்சியலுடைய கிளியர்னஸ் என்ன, சேல்ஸ்னால் என்ன, சும்மா ஏதோ ஆஃபீஸ் வரோம், அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம், சேல்ஸ் பண்ணுறோம், அது இல்லாத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம என்டர்ப்ரனராக ரன் பண்ணோன்ற ஒரு எல்லா மோட்டிவும் இங்கே எனக்கு கிடச்சிது. உங்களுடைய அப்ரோச்சும் உங்களுடைய அந்த எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது ரொம்ப லைவாக இருந்தது. நார்மலாக சொல்லணும்னா ஒரு லேமனுக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கோலு இதெல்லாம் நிறைய செட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தியரியாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக புரியாது. நீங்கள் வந்து ஒரு லேமனுக்கு ப்ராக்டிக்கலாக புரிகிற மாதிரி மிஸ்டர் ஆனந்த் சார் ரொம்ப லைவாக எங்களை மாதிரி லேமனுக்கு புரிகிற மாதிரி சொன்னது பெரிய விஷயம். தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் ராஜேந்திரன். நான் அந்த சிசிடிவி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரபுளாக இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்புட்ஸ் வந்து கேதர் பண்ணியிருந்தோம். நான் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து சேல்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கைண்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஃபுல் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சேல்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக அதுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நாட் ஒன்லி சேல்ஸுக்காக மட்டும் இல்லை. ஸோ நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட், ஸோ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கூட எப்படி பில்டப் பண்ணணும், இப்போ கம்பெனியோட ஃபினான்ஷியலாக எப்படி பில்டப் பண்ணணும், அதே மாதிரி வந்து எம்ப்ளாயி கூட எப்படி பில்டப் பண்ணணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஆனந்த் பரமன் சார் வந்து ரொம்ப சூப்பரபுளாக கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ போர் அடிக்கிற ஒரு செஷனாகவே இல்லை. எனக்கு தூக்கம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பட் என்னால் வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம், நான் ஓசூர்லேருந்து வந்திருக்கேன். நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த சுத்தமாக ஒரு ஐடியாவும் இருக்கல. ஸோ மீட்டிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணதில்லை. பட் எல்லாமே வந்து லைவாக இருந்துச்சு. நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லா பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு புக்லெட் கொடுத்து அதில் வந்து கரெக்டான நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆனந்த் பரமன் சார் ரொம்ப சூப்பராக எடுத்தார். ஸோ நல்லா இருந்தது செஷன், சூப்பர். தேங்க்யூ. Myself Vinayak Ram from Crystal Technologies, Bangalore. இந்த ஒன் டே ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கன்னா எனக்கு என்ன செல்ஃப் அசஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் எங்கே லேக் ஆகிறேன், நான் எந்த பாயிண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஸோ இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அந்த பாயிண்ட்லாம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த சேல்ஸ் கன்வர்ஷன்ஸில் அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வெரி தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஆனந்த் சார் ஃபார் giving a wonderful session. Thank you so much.